நந்தகுமார் சார், 52க்கு பிறகு தமிழகத்துல மீண்டும் ஒரு கூட்டணி அரசு அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு புதியதாக இந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு. இது அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? தாவேக அரசு முழுமையாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்யுமா, இல்ல சிக்கல் ஏற்படுமா? ஏன்னா தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும், தாவேக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சில கோரிக்கை முன்வைக்கிறாங்க. தாவேக அரசு முன்னெடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை எதிர்க்கிறாங்க. இது அடுத்தடுத்து தொடரும் போது இந்த 5 ஆண்டுகள் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா, சக்சஸ்ஃபுல்லா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல இதே போன்ற கேள்விகள் தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே அவரை கேள்வி நோக்கி எழுப்பப்பட்டது. இவர்னால சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா, ஆரம்பிச்சாலும் கட்சியை நடத்திட முடியுமா, 76 ஆண்டு கால திமுகவை எதிர்த்தும் 53 ஆண்டு கால அதிமுகவை எதிர்த்தும் பண்ணிட முடியுமா, அப்படியே பண்ணினாலும் வேட்பாளர்களை போட முடியுமா, வேட்பாளர்களை போட்டாலும் அவங்கனால ஜெயிக்க முடியுமா, இத்தனை மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு இது முடியுமா முடியுமா முடியுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப பாருங்க எங்க நிறுத்தி இருக்குன்னா, விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் நீடித்து நிலைத்திருக்குமாங்கிற அளவுக்கு அந்த கேள்விகள் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. நீங்க இதுவரையிலும் விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர், அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டாரு. ஆனா இனி அவர் 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா விஜய் நினைத்தால் மட்டும் முடியாது. முதலமைச்சர் திரு விஜய் நினைத்தால் மட்டும் முடியாது. அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகள் நினைக்கணும், அவங்க முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அப்ப இனி அந்த கேள்வி தாராளம் முன்வைக்கலாம் இல்லையா? இல்ல அதுதான் இப்ப சட்டசபையில கூட அவங்கனால ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண முடியுமா, எங்க கூட்டணி கட்சியை வச்சுதான் அவங்க இது பண்றாங்கிற அளவுக்கு கூட எதிர்கட்சி தலைவர் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசீட்ல 118 இருந்தா போதுங்கிற இடத்துல 144 வாக்கு எடுத்து அந்த இடத்துலயும் அவர் கேட்ட கேள்விக்கு மக்கள் கிட்ட பிரதானமான பதில சொன்னார். அப்ப இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா, இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகா கூட போக்குறது ஒரு டெம்பரவரி அலையன்ஸ் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ பெர்மனன்ட் அலையன்ஸ். ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு எப்பயுமே எதிர்காலத்துல நோக்கின பயணங்கள் தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அரசியல் வரைக்கும் அது டெம்பரவரி தானே சார்? அவங்களே சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நேத்து அவங்க என்ன சொன்னாங்க, உறுதியாக நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், பாஜக இங்கு வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமைச்சரவையில் பங்கு பெறல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எலும் சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணியில் தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிக உள்ளிட்ட கட்சிகளும் திமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அது டெம்பரவரி தானே, இது நீங்க பர்மனன்ட் சொல்ல முடியாது இல்லையா? எந்த அடிப்படையில் இப்ப திமுக கூட்டணியில இருந்துட்டு தாவேகா மந்திரி சபையில ஐயுஎம்எல் பதவி இருக்குமா? திமுக கூட்டணியில இருந்துட்டு விசிக தாவேகாவுடைய மந்திரி சபையில பதவி ஏற்பாங்களா? அது வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இது வாய்ப்பே கிடையாதுங்க. அது எப்படி அதை பார்த்தா மக்கள் சிரிச்சிட மாட்டாங்களா? அவங்க சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க, நாம அது நம்முடைய கருத்தை முன்வைக்கல. இப்ப நேத்தே ஐயா ஐயுஎம்எல் அவரே என்ன சொல்றாரு, இல்ல நாங்க தாவேகாவுடைய ஆட்சியில பங்கெடுக்க முடிவு பண்ணிட்டோம், காலையில யாருங்கிறத சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இப்பயும் அது யாருங்கிறத அந்த மந்திரி சபையில இடம்பெற போறாங்கிறத சொல்லியாச்சு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கட்டாயம் ஆட்சியில பங்கு பெற போகுது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் நம்ம அரசியல் சாசன பிரகாரம் ஒரு மாநிலத்துல 12 மந்திரிகளுக்கு குறையாமலும் அந்த சட்டசபையினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு 15% மேற்படாமலும் இருக்கணும். அப்ப நம்மளுடைய தமிழகத்துல இன்னைக்கு 234 பெருக்கல் 15 போட்டீங்கன்னா 35 மந்திரிமார்கள் இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரையும் உள்ளடக்கி. அப்ப இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்னைக்கு மந்திரி சபை முதல்ல 10 பேர், இப்ப 23 பேர், 33 பேர். மீதி 2 பேருக்கு அது யாரு சீட்டுன்னா விசிகாக்கு ஒரு சீட்டும் ஐயுஎம்எல்க்கு ஒரு சீட்டும். 2 முக்கியமான துறைகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஐயுஎம்எல்லும் விசிகாவும் மந்திரி சபைக்குள்ளார போயிட்டா அவங்க மறுபடியும் வெளியே வந்துட்டு நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே சிரிச்சிருவாங்க சார் கைகொட்டி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வரப்போற கொஞ்ச காலத்திலேயே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 3 வருஷம் கண்ண முடிக்கிறதுக்குள்ளார பாராளுமன்ற தேர்தல் வந்துரும். அப்ப இன்னைக்கு அரசியல் களம் தமிழ்நாட்டுல எப்படி ஆயிடுச்சுன்னா விஜய் வெர்சஸ் அதர்ஸ் மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரத்தை நோக்கின பயணங்கள் தான் இருக்கும் போது இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்தாதான் இன்னைக்கு பெருவாரியான வெற்றியை பெற முடியுங்கிறது யதார்த்தமான அரசியல் சூழலா மாறிடுச்சு இப்போ. அப்ப இந்த கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கட்டாயமா இந்த கட்சிகள் யாரும்
தற்காலிக கூட்டணிக்காக அங்க போகல, ம், அவங்க வந்து பெர்மனன்ட் கூட்டணிக்காக தான் போறாங்க. ம், அத திமுக புரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ம், இப்ப இதுல வந்து இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு திமுகவும் கூட்டணியில இருந்து தனித்து விடப்படுறாங்க இப்போ. ம், ஆ, இன்னைக்கு வந்து அம்மையார் பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் அவங்க கூட்டணியில இருக்காங்க. மீதி இருக்க கூட்டணி பூராமே இன்னைக்கு வந்து தாவேகா பக்கம் ம், ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம், அப்ப இது வந்து எந்த இடத்துலயுமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவை பாருங்களேன். ம், சற்றேறக்குறைய ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்டியலின மக்கள் பங்கு இருக்கிறதா இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ம், அதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா சமூக நீதின்னு சொல்லும்போது அது வந்து வெறும் பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதினாவே பார்ப்பன எதிர்ப்புங்கிறது மாறிடுச்சு. ம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ப்பனர்களை சேர்ந்தவங்க 2 பேர் அமைச்சரவையில இருக்காங்க. ம். அப்ப எல்லா சமூகத்துக்கும் உண்டான சமநீதியை கொடுக்கறதான சார் சமூக நீதி. இல்ல அப்ப ஓகே இப்போ இந்த இப்போ இடத்துல இல்ல இல்ல வந்து இது நீங்க நீங்க கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா தாவேக்காக்கு ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத கருத்தை நீங்க சொல்றீங்க. அவங்க தாவேக்காக தான் கூட்டணி அப்படிங்கறத நான் சொல்லல. அமைச்சர்கள் பங்கு பெற்றாலே அப்படின்னு. அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆ. இனிமேல் அதை சொல்ல மாட்டாங்கங்கிறது என்னுடைய பார்வை. சரி ஓகே. இப்ப அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமாக முடிக்க முடியுமா? ஏன்னா கூட்டணி அரசுங்கிறது நம்ம இப்பதான் பார்க்கிறோம். இந்த 52க்கு பிறகு நம்ம இப்ப பார்க்கிறோம் அப்படின்னும் போது இது பல விடயங்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள், அமைச்சர்கள் இடம்பெற்றார்கள் என்றால் நாங்கள் எங்களுக்கு முடிவு பரிசீலனை செய்வோம், மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னா விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே சொன்னாங்க. அது போன்ற பல விடயங்கள் ஜோதிடருக்கு அரசு பண்ணி கொடுக்கும் போது அது கடுமையான எதிர்த்தாங்க. அதுல இருந்து பின்வாங்க நிலை தாவேக்காவுக்கு ஏற்பட்டது. அதே போன்று அதிமுக அங்கம் வகித்தானா நாங்க வெளியேறும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கும்போது அதுல இருந்து தாவேக்கா பின்வாங்குது. இப்படி ஒவ்வொரு முடிவும் தாவேக்கா அரசு எடுக்கும்போது கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்த கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது அடுத்த 5 ஆண்டு ஒரு பெரிய சிக்கல் தானே, ஒரு நெருக்கடி தானே ஏற்படுது. இல்ல. நீங்க அதிமுகவுக்கு வந்து இவங்க கூட்டணி சிக்கல் சொன்னனால வந்து அவங்க மந்திரி சபை குடுக்கலங்கிறதே வந்து ஒரு சரியான வாதம் இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். ம், இந்த மாதிரி அதிமுகல இருக்கிறவங்க மந்திரி பதவிக்காக பிரிஞ்சு போறாங்கங்கும் போது எப்படிங்க எந்த சட்டத்தின் நுணுக்கத்தின் அடிப்படையில அவங்க போய் இன்னைக்கு தாவேகால மந்திரி சபையில அங்கம் பெற முடியும்னு சொல்லுங்கன்னா யாரும் சொல்லல. சரி. 3 வாய்ப்பு தான் பிரவீன். 1, எடப்பாடியார் அவர்கள் இந்த 25 பேர்த்த கட்சியை விட்டு நீக்கணும். மாவட்ட செயலாளர்களை நீக்கின மாதிரி கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா இவங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ வாங்குவாங்க. அப்பதான் வந்து அவங்க தாவேகா கூட போக முடியும். ம், 2வது வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள். ம், இப்ப 47 பேர் இருக்காங்கன்னா 31 பேர் இவங்க மூலியமா வந்து அவங்க தாவேகா கூட சேர்ந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல பாயாது. அப்ப எம்எல்ஏவாவே அவங்க தாவேகால சேர முடியும். ம், அப்ப மந்திரிமார் ஆக முடியும். 3வது வாய்ப்பு இந்த 25 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு ம், தாவேகால சேர்ந்து தாவேகாவுடைய சின்னத்துல போட்டு ஜெயிக்கணும். ம், இந்த 3 வாய்ப்பு தான் இருக்குதே ஒழிய அந்த 3 வாய்ப்புக்கும் இன்னைக்கு தேதியில யாருமே நடவடிக்கை எடுக்கலையே. ஐயா எடப்பாடியாரும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கல. ம், அவங்க சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்க அதிமுகவை உடைக்கிறது எங்க நோக்கம் இல்ல. ம், இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். ம், நாங்க கேட்கறது பூரா வந்து நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க. ம். அப்ப திமுக கூட கை சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பதிலா அது வந்து எவ்வளவு மோசம். அதுக்கு நீங்க தாவேகாவே சப்போர்ட் பண்ணிரலாமேன்னு அவங்க வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுனாங்க. சரி. 4வது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரும் ராஜினாமா பண்ணிட்டு வர அளவுக்கு இல்ல. ம், நான் அதனாலதான் சொல்றேன், எல்லாத்திட்டுமே கேட்கிறேன், எந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களின் அடிப்படையில ம், இந்த அதிமுக வாக்களிச்ச அந்த 25 பேரும் தாவேகால அமைச்சராக முடியும்னு சொல்லுங்கன்னா யாருமே சொல்றது இல்ல. அப்ப ம், இது வந்து சும்மா ஒரு கட்டுக்கதை. ம், அவங்க அமைச்சருக்காக வந்து போய் இன்னைக்கு வந்து அதை உடைக்கிறாங்க, ம், அதிமுக உடைக்கிறாங்க. என்னுடைய பார்வை என்னன்னா, இன்னைக்கு ம், அதிமுகல ஏற்பட்ட இந்த நெருக்கடிக்கு காரணமே திமுக காமிச்ச அந்த ஆசைதான். ம், திமுக வந்து இன்னைக்கு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துறோங்கிற சொல்லி அந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திடகாத்திரமா 47 எம்எல்ஏவோட இருந்திருக்கும். ம். அப்ப இன்னைக்கு அதிமுகவை உடைச்சது தாவேகா அல்ல, திமுக. அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கும் போது ஒரு தரப்பை மட்டுமே முதலமைச்சர் போய் சந்திக்கிறாரு அப்படின்னும் போது அந்த பிளவுபட்டிருப்பதை ஒரு ஊக்குவிக்கிறார் அப்படிங்கறது அதுதானே சார்ந்த கருத்துக்கள் வருது. நீங்க எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறாரு, அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லப்பட்டு பெருமையா பேசப்படுது. ஆனா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அவரை சந்திக்காம பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஆப்போசிட் டீமை பாக்குறாரு அப்படின்னா அதோடைய அர்த்தம் நம்ம என்னவா புரிஞ்சுக்க முடியுது? இது நியாயமான கேள்வி பிரமீர். என்னுடைய பார்வையில விஜய் அவர்கள் எடப்பாடியாரையும் போய் சந்திச்சிருக்கணும். ஏன்னா ம், அன்னைக்கு வந்து அவர் போன அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ம், ஆனா நம்ம என்ன காரணம்னு பார்க்க போனோம்னா 234 கேண்டிடேட்டை போடும்போது ஒரு தொகுதியில மட்டும் கேண்டிடேட்டை காணும். ம், அது எடப்பாடி தொகுதி.
அப்ப அதுல கூட அவருக்கு வந்து வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம், தப்பு இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் அரசியல் எதிரியான திமுக வீட்டுக்கு நீங்க போகும்போது கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா ஆபீஸ்க்கு நீங்க போயிட்டு வந்திருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. சரி சரி இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த ஃபேக்ஷனை போய் பாக்குறாங்கன்னா பிரவீன், நீங்க வந்து இப்ப விஜய் அவர்களுடைய லெவல்ல நீங்க வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தனி கட்சியா நின்னு நீங்க 108 சீட்டு மக்களுடைய ஆதரவை வாங்கி வந்திருக்கீங்க. ஆனா 76 வருஷ திமுக 59 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அதிமுக கூட கை சேர்த்துக்கிட்டு அதிமுகவை ஆட்சியில அமைக்கிறதுக்கு வந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்கன்னு நீங்க வந்து ஒரு விஜய் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறத விட தாவேக்காக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு முன் வரணும்னு சொல்லி இந்த சி.வி. சண்முகம் அவங்க எஸ்பி வேலுமணியினுடைய தரப்பு சொல்லியிருந்தா நீங்க விஜய் அவர்களுடைய நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா பிரவீன், நீங்க போய் பார்த்திருக்க மாட்டீங்களா அவங்கள? இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தேர்தல் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஒரு ஆட்சி மக்களுடைய மேண்டேட் பிரவீன், இது மக்கள் விரும்பி இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் விஜய் அவர்கள் வரணும்னு. அப்ப அந்த மக்களுடைய வாக்க பூராமே மக்களுடைய மேண்டேட்டுக்கு மதிப்பளிக்காம எப்படியாவது இந்த மூன்றாவது கட்சியான தாவேக்காவை எந்த இடத்துலயும் உள்ளார விட்டுறக்கூடாது நீங்க அதுக்கு ஒரு பிளான் பண்றீங்க போது அதையும் மீறி உங்களுக்கு ஒருத்தர் அந்த ஃபேக்ஷன்ல வந்து திமுக கூட கை கோக்கிறதுக்கு பதிலா தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கிறது பரவாயில்லன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது நீங்க விஜய் அவர்கள் இடத்துல இருந்திருந்தா நீங்க போய் பார்த்திருக்க மாட்டீங்களா? நம்ம எல்லாருமே நெஞ்சில கை வச்சு சொல்லணும், நியாய பிரகாரம் பேசணும், சத்தியம் பேசணும். அப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பிரவீன், நீங்க இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த விதமான சிக்கலும் தாவேக்காக்கு இருக்காது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்களா ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணினாலே ஒழிய, அவங்களா ஏதாவது தப்பு பண்ணாலே ஒழிய மக்கள் விரும்பி அவங்களுக்கு வாக்களிச்ச மாதிரி நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தொடர்ந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாம நீடிப்பாங்க. என்னுடைய பார்வை. ஓகே, மீண்டும்